அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட புது ரெசிபிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப சுலபமா தக்காளி ஊறுகாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஊறுகாய் நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் இது எல்லாத்துக்கூடயும் அட்டகாசமான காம்பினேஷன். இதுக்கு தேவையான பொருட்களை இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஊறுகாய்க்கு ஒரு பொடி தயாரிக்க போறோம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். கடுகும் வெந்தயமும் லைட்டாக செவந்தா போதும். ரொம்ப செவந்துடுச்சு அப்படின்னா நமக்கு ஊறுகாயில் அது கசப்பு தன்மையை கொடுத்துடும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக இந்த வெந்தயம் செவந்து வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை உடனே ஒரு தட்டில் கொட்டி வச்சுடுங்க, இல்லாட்டி இதிலே இருந்துச்சுன்னா இன்னும் செவந்துடும். இது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால மிக்சியில் நமக்கு அரைப்படை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி இதில் போட்டு நம்ம இடிச்சிக்கலாம். இது ரொம்ப வெந்தயமும் கடுகும் மெல்லிஸாக சின்னதாக இருக்குங்கிறதுனால ஈஸியாக இதில் இடிப்பட்டுடும். இப்போ அதை இடிச்சிடலாம். பாருங்கள், நல்லா இடிப்பட்டுருச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸ் பவுடராக இடிச்சுக்கோங்க. ஊறுகாய்க்கு 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். ஒவ்வொரு தக்காளியும் இந்த மாதிரி 4 துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. அப்போ மிக்சியில் அரைப்படுறப்ப 1-2 நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் விதைலாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தக்காளியில் இருக்க விதையெல்லாம் கூட எடுத்துகிட்டு போடலாம். முதல்ல பாதி தக்காளியை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம், அப்புறம் மீதி பாதியை அரைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றும் பாதியுமா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதெல்லாம் பவுலில் கொட்டிட்டு மீதி பாதியும் இதே மாதிரி போட்டு அரைச்சி எடுத்துடலாம். மீதி பாதியும் அரைச்சாச்சு. இந்த மாதிரி நமக்கு அரைக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக தக்காளிலாம் வதங்கிடும். ஏதாவது 1-2 பீஸ் அரைப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை கையிலே இப்படி நசுக்கி விட்டுருங்க. தண்ணிலாம் எதுவும் ஊற்றாமல் திக்காக இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்போ எண்ணெயில் வதக்கிடலாம். 1/2 கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஊறுகாய்க்கு நிறைய எண்ணெய் சேர்த்துக்கணும், அப்போ தான் கெடாமல் அது இருக்கும். இப்போ நீங்கள் உடனே 1-2 நாளில் நீங்கள் அந்த தக்காளி ஊறுகாவை யூஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னா அப்போ கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை, அதை நல்லா நம்ம பிச்சு போட்டுக்கலாம். அப்போ இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பெருங்காயத்தூள் சேர்த்த உடனே அரைச்ச தக்காளியை சேர்த்துருங்க, இல்லாட்டி கரிஞ்சிடும். இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பு நல்லா மீடியமில் வச்சுட்டு மூடிலாம் எதுவும் போடாதீங்க. திறந்து இருந்தால் தான் நல்லா இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரும். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா தக்காளிலாம் வதங்கி சுருண்டு இருக்கணும். ஓரளவுக்கு தண்ணிலாம் வற்றி தக்காளி வதங்கி நிறம் மாறிடுச்சு. இப்போது இதில் நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை கூட்டிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு. ஊறுகாய்க்கு எப்போவுமே கொஞ்சம் கூட உப்பு போடணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். 1/4 கப்பு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். மற்ற ஊறுகாய் மாதிரி தக்காளி ஊறுகாய்க்கு ரொம்ப புளி தேவையில்லை. பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் ஓரமாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இடித்து வச்சோம் இல்லையா, அந்த கடுகும் வெந்தய பவுடரையும் இது கூட சேர்த்துடலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் வெல்லம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடுகு, வெந்தய பவுடர், இந்த வெல்லம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கினா போதும். நீங்கள் ஏற்கனவே வெந்தயத்தையும் கடுகையும் பொடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வெந்தய பொடி 1 டீஸ்பூன், கடுகு பொடி 1 டீஸ்பூன்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட தக்காளி ஊறுகாய் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறமா இதை நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 2-3 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.